பாஜக 2% கூட தமிழ்நாட்டில் வாக்கு பெறாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்விதாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க கேட்ட கட்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் ஹபீஸ் அவர்களுடைய கட்சியா இருந்தாலும் சரி, மத்த யாரு இருந்தாலும் சரி, 2% வாக்கு கூட இல்லாத ஒரு கட்சியை பத்தியும் அதனுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை பத்தியும் 24 மணி நேரமும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நெறியாளர் அவர்களுக்கு ஒரு கேள்விங்க, நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபிக்கு ஆளு கிடையாது, 10 பேர் கூட கலை சொல்றாரு. இல்ல இல்ல, மத்த கட்சி சொல்றாங்க. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான் சொல்றேன், கேட்கிறேன் நானு. எங்களுக்கு தான் ஆள் வரமாட்டாங்கல்ல, 10 பேர் கூட வரமாட்டாங்கல்ல, ஏன் இன்னைக்கு ஜேபி நட்டா அவர்கள் வரக்கூடிய ரேலிக்கு பர்மிஷன் கேட்டா இந்த அரசாங்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சொல்லிட்டு ஏன் அனுமதியை மறுக்கிறீங்க? 10 பேர் தானே வரப்போறோம், அப்புறம் எதுக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீங்க? அப்ப நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம். நேத்து திருவள்ளூர்ல என்ன நடந்தது? சாலை புதுசா போட்டுட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அண்ணாமலை வராருன்னு பயந்துட்டு ரோடு போடுறாங்க, அவர் வந்து 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும், அதனால புதுசா சாலை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழக அரசியலே அண்ணாமலை அவர்களை சுற்றிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? எல்லா கூட்டத்திலையும் அண்ணாமலை, எது எடுத்தாலும் அண்ணாமலை, எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள். அப்ப வளராத ஒரு கட்சிக்கு, 2% வாக்கு இல்லாத கட்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க? யாருமே எங்களை பத்தி பேசாதீங்க, பேசாம விட்டுட்டு போயிடுங்க. இது வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஏன் 24 மணி நேரமும் பேசுறாங்கன்னா, எங்களுக்கு ஈர்ப்பு இருக்கின்றது, மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ஜெயித்து ஆட்சி அமைக்க போகிறோம், அதனாலதானே எங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா எடுத்துருங்க, எங்களை பத்தி யாரும் பேசுறீங்க.